எங்களை மகிழ்ச்சியாக கர்த்தர் மகிழ்ச்சியாக்குவார ஆக்க மாட்டார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? துன்பத்தை கண்ட நாட்களுக்கு, சிறுமைப்பட்ட நாட்களுக்கு சரியான மகிழ்ச்சி கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். எல்லாரும் உற்சாகமை பாடுவோம். இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாடுமே. நீ ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கழிப்பாக மாறும், செழிப்பாக மாறும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த பிரசங்க யாருக்கோன்னு நினைக்காதீங்க. உங்களோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்னோடு பேசும் என்று சொல்லி யாரெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு உட்கார்ந்துருக்கீங்களோ, ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து ஒரு தீர்க்க தரிசனமும். கர்த்தர் யாரை கொண்டு பேசுவார், எவரை கொண்டு கர்த்தர் பேசுவோம். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே சுதந்திரித்துக் கொள்வீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல திரளான ஜனங்க வந்து அப்படி வசனத்தை கேட்டாங்க. கேட்ட உடனே அற்புதம் நடந்தது. கர்த்தர் இல்லாதது இருக்கிறதாக மாற்றினார். ஹல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம். லூக்கா 19:41 இயேசு எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். எதற்காக கண்ணீர் விட்டார்? பின்னாடி அந்த எருசலேமுக்கு என்ன நடக்க போகிறது என்று அதை முன்னேமே ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆகவே ஆண்டவர் சொன்னார், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயனால் நலமாயிருக்கும் என்று சொல்லி ஒரு ஆத்ம பாரத்தோடு எருசலேமுக்காக கண்ணீர் விட்டார். இன்றைக்கு ஆண்டவருடைய கண்ணீர் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க உங்க குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்திருக்கலாம், உங்களுடைய சொந்தக்காரர்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்திருக்கலாம், நம்ம சபைக்குரியவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்திருக்கலாம். அந்த கண்ணீர், ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க வடிக்கிற கண்ணீர் ஒரு கோழைத்தனமான கண்ணீர் இல்லை, அது கம்பீரமான அறுவடையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. சபைக்கு திரளான ஆத்துமாக்களை கொண்டு வருவோம். இந்த வருஷத்துல ஜெபிச்சுட்டே இருங்க. இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் 2 ஆராதனையும் 3 ஆராதனையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. காலையிலையும் 2 ஆராதனை, சாயங்காலமும் ஒரு ஆராதனை நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா ஆண்டவர் சொல்லிக்கிறார், என்னை கேளு, ஜாதிகளை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லி, பூமியின் எல்லைகளை சொந்தமாக கொடுப்பான். பக்கத்தில் இருக்கிற இடத்தை கர்த்தர் சொந்தமாய் கொடுப்போம். தீர்க்க தரிசனமா. ஏன்னா ஆண்டவர் விசாலப்படுத்துகிற தேவன், நம்மை விசாலத்திலே நடத்துகிற தேவன். நம்ம எப்போதுமே நம்மை அற்பமா நினைக்க கூடாது. நம்ம ஆலயத்துக்கு இவ்வளவு பேர் தான் வரோம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காது. ஆண்டவர் வந்து ஒரு திரள் கூட்டத்தை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். பெரிய கூட்டத்தை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கார். நீங்க விசுவாச கண்களால் எதை பார்க்கிறீங்களோ அதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. நெருக்கத்தினால் வந்த துன்பத்தினால் கண்ணீர் வடித்தார். தாவீதின் கண்ணீரை கர்த்தர் மாற்றி ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை சாதாரணமாய் இருக்க கர்த்தர் விட மாட்டார். கர்த்தரே உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். கர்த்தரே உங்களை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்துல உங்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. லூக்கா 7:38-47 வாசி. லூக்கா 7:38-47 வாசி. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களுக்கு
போதும். இங்க பாத்தீங்கன்னா லூக்கா 7ஆம் அதிகாரத்துல ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்கிறோம். பரிசேயர் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறான். ஆனால் இயேசு அந்த வீட்டில் பரிசேயர் வீட்டில் சாப்பிடும்படியாக உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ அந்த வீட்டுக்குள்ள அப்படியே பயந்து போய் இயேசுவின் காலின் பின்னாக நின்று கொண்டு இயேசுனுடைய பாதத்தை பரிமள தைலம் பூசி கண்ணீரால அவருடைய பாதத்தை நனைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கண்ணீரால் அவருடைய பாதத்தை நனைத்து தன்னுடைய தலைமயிரினால் துடைக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஸ்திரீக்கு சரீரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் பாவத்தின் நிமித்தம் சமாதானம் இல்லாதபடி தன்னுடைய வாழ்க்கையில மிகவும் வேதனைப்பட்டு இயேசுவினிடத்துல பாதத்தில் வந்து கண்ணீர் வடிக்கிறதை பார்க்கிறோம். இயேசு அவளை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோடு நீ போன்னு சொல்லி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாவம் நம்முடைய சமாதானத்தை எடுத்து போடுகிறது. பாவம் நம்மை கண்ணீருக்குள்ளே கொண்டு போகிறது. பாவமோ எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீது சங்கீதம் 51 பாருங்க, ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது நொறுங்குண்ட இதயத்தோடு மன்னிப்பு கேட்கிறான். தாவீது பாவம் செய்த உடனே கண்ணீரோடு அவனுடைய சமூகத்தில் வரதை பார்க்கிறோம். இப்படி அந்த ஸ்திரீ ஆண்டுடைய பாதத்தை கண்ணீரால் நினைத்தான். ஆண்டவரிடத்துல பாவத்தின் மன்னிப்பை பெற்றுக்கொண்டான், சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நம்ம கண்ணீரோடு நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறான். நம்ம எத்தனையோ நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கடனை கட்டணும்னு கண்ணீர் வடிப்போம், பிள்ளைகளின் திருமணத்துக்காக கண்ணீர் வடிப்போம், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நம்ம கண்ணீர் வடிப்போம். ஆனால் என்னுடைய பாவத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே, என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க அப்படின்னு சொல்லி பாவத்துக்காக மனம் கசந்து அழுது நம்ம கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிப்பீர்களானா உங்கள் ஒருவருடைய இதயத்தை ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டான். நிச்சயமா சொல்றேன், நீங்க போகும்பொழுது புது சிருஷ்டியாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாங்க. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் அந்த பாவத்துக்காக இயேசு ரத்தத்தையே விலைக்கிரயமாய் கொடுத்து விட்டான். இன்றைக்கும் அநேக பாவங்கள் நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. கோபத்தை நம்மளால விட முடியல. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவர்களை பற்றி குறை பேசுவதை விட முடியுறதில்ல, சத்துருக்களை நம்மால் நேசிக்க முடியறதில்ல, மற்றவர்களை மன்னிக்க முடியறதில்ல. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னுடைய பாவத்தை வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தருவார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை கர்த்தர் புது சிருஷ்டியாய் மாற்றுவார். ஆமென். மார்க் 9:24 வாசிக்கிறோம். அங்கே ஒரு தகப்பனிடத்துல சீசர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பன் அவருடைய பிள்ளைக்காக சீசர்கள் இடத்துல வேண்டிக் கொள்றார். தன்னுடைய பிள்ளை ஊமையான ஒரு பிசாசு பிடித்து எப்போதும் நுரை தள்ளி அலக்கழித்து கொண்டிருக்கிறது. அந்த பிள்ளை எப்போது சாகும் என்று தெரியாது. இப்படி ஒரு வேதனையான சூழலை இயேசு அந்த தகப்பனை நோக்கி வந்தார். இயேசுவின் இடத்தில் அந்த தகப்பன் சொன்ன காரியம், என் பிள்ளைக்கு நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும். ஆனால் இயேசுவின் இடத்துல என்ன பதில் வந்தது? நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு எல்லாம் ஆகும். அந்த தகப்பன் சொன்னார், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நாமும் கூட சூழ்நிலைகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கலாம், வியாதிகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கலாம், பிலிசூனிய மாதிரிகளை கண்டு பயந்து கொண்டிருக்கலாம். என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த மகனை அந்த பொல்லாத ஆவியிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம வடிக்கிற கண்ணீர் ஒன்று வீண் போகுது. கர்த்தர் நம்முடைய அலைச்சல்களை எண்ணி இருக்கிறார், அவருடைய கணக்கிலே வைத்திருக்கிறார். உங்க முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைத்து உங்களுடைய முகத்தை அவருடைய ஒளியினால் கர்த்தர் நிரப்ப போகிறார், அவருடைய மகிமையினால் கர்த்தர் நிரப்ப போகிறோம். இந்த வசனத்தை கேட்டிருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என் கண்ணீரை நீங்க துடைக்கத்தான் நீங்க எனக்காக கண்ணீர் விட்டீங்க.
என்னுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக நீங்க ஆண்டவர் எனக்காக சிலுவையில மரித்தீங்க ஆண்டவரே, எனக்காக நீங்க எல்லா பாடுகளையும் நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி கர்த்தருடைய சமுதிரமை ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தர் உங்க கண்ணீரை துடைக்கும்படியாக இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் உங்க நொறுங்குள்ள இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்கவே இல்லை. உங்க இருதயத்துக்குள்ள கர்த்தர் வாசமா இருக்கிறார். வேதத்துல நாம் வாசிக்கும் பொழுது புலம்பலை வாசிக்கிறோம். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்றென்றைக்கும் 31, புலம்பல் 3:31. ஆண்டவர் என்றென்றைக்கும் உங்களை கைவிடாத தேவனா இருக்கிறார். நம்ம எதற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்களுக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வியாதிக்காக சுகமாகணும் என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், என் தலை கண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமான நலமாயிருக்கும். சியோன் குமாரத்தை நதி அளவு கண்ணீர் வீடு. எதுக்காக கண்ணீர் விட சொல்றாரு? தேசத்துக்காக, அழிந்து போய்கின்ற ஆத்துமாக்களுக்காக, ஆண்டவர் அண்டை வராத பிள்ளைகளுக்காக, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக, பாவத்திலே வாழ்ந்து கொண்டவர்களுக்காக நம்ம கண்ணீர் வடித்து ஜெபிக்கும் பொழுது நம்ம சபையில கர்த்தர் கம்பீரமான அறுவடையை கர்த்தர் கொடுக்க போகிறோம். நீங்க ஆத்தும பாரத்துக்காக மற்றவர்களுக்காக அழுது ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய சரீர தேவைகளை கர்த்தர் உங்களுக்கு சந்திக்க போகிறோம். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி இந்த வார்த்தைக்கு நேரம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கண்ணீரை துடைக்கிற தேவன்